இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிஇஓ இந்தியாவுக்கு வந்து நம்ம ஊருக்கு வரும்போதுதான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்க எங்க இருக்காங்கன்னு என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம். நம்ம ஊர்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு 40 கிலோமீட்டர். அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்க இங்க வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? சித்தி. ஆனா சித்தியால சிஇஓ என்ன பண்ணிருக்க முடியும்? அவங்க எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இன்னொருத்தர் இருக்காரு. யாரு? வானதியோட அப்பா வரதன். ஆமா, அவரை நான் மறந்துட்டேன். அவர் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். அவரை பிடிச்சா சிஓ எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் பண்ற ஆள் தான். ஆனா அவர்கிட்ட நேரடியா விசாரிச்சா வேலைக்கு ஆகாது. இத வேற மாதிரி தான் கையாளணும். நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு. இந்த ஆள் தான் சிஇஓவை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. அதான் சிஇஓட போன் வேலை செய்யாம இருந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா சிஇஓவை ஏதாவது ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருப்பாங்க. அந்த ஆஸ்பத்திரி எதுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். ஏய், இன்னும் என்னடி நின்னுட்டே இருக்க? பைய தூக்கிட்டு கிளம்பு. நான் போயிடுறேன் அத்தை. ஆனா அதுக்கு முன்னால மாமா கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். என்னத்த கேட்க போற? மாப்பிள்ள உங்ககிட்ட பேசவே விரும்பல. நீ என்ன கேட்டாலும் அவன் பதில் சொல்ல மாட்டான். தேவையில்லாம ஏதாவது பேசி மாப்பிள்ள எதுவும் டென்ஷன் படுத்தாரு. கிளம்பு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்டுட்டு போயிடுறேன் அத்தை. ஏய், அதான் அவன் உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னத்த அவன்கிட்ட பேச போற? போடி இங்க இருந்து. அத்தை, தயவு செஞ்சு இதை மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். ஏய், என்ன அத்தை சொத்தன்னு சொல்லிட்டு இருந்த? வாயை உடைச்சுடுவேன், பாத்துக்கோ. அந்த உறவெல்லாம் இன்னையோட அந்து போச்சு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், கிளம்பிடு. மாமா, ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும் மாமா. ஏய், சொல்லிட்டே இருக்க. மாமா இருங்கம்மா. கடைசியா என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்றால, கேட்டு தொலையட்டும். என்ன கேளு. சிஇஓ சார், உங்களுக்கு உங்க வேலை மறுபடியும் கிடைக்கும்னு சொல்லிட்டாருல்ல? சிஇஓ சார், என்ன உளறிட்டு இருக்க? இல்ல மாமா, நீங்க 4000 கிலோவுக்கு மேல விளைச்சல் பண்ணி காட்டினா உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சிஇஓ சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நீங்க விவசாயம் பண்ண நிலத்துல 4000 கிலோவுக்கு மேல விளைச்சல் வந்திருக்கும். அப்படின்னா உங்களுக்கு உங்க வேலை கிடைச்சிருக்கணும்ல மாமா? இவ என்னம்மா சொல்லிட்டு இருக்கா? கதை சொல்லிட்டு இருக்காடா. போட்டியில ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கையில உன்கிட்ட சவால் விட்டா, தோத்து போனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம புதுசா ஒரு கதையை யோசிச்சு சொல்லி ஏமாத்த பாக்குறா. நீங்க எவ்வளவு விளைச்சல் பண்ணிருக்கீங்கன்றத பாக்க சிஇஓ இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. இது சத்தியம் மாமா. ஏண்டி, நீ ஏற்கனவே பண்ண சத்தியத்தை காப்பாத்தாம இப்ப புது சத்தியம் பண்ணி என் பிள்ளைய குழப்பலான்னு பாக்குறியா? சிஇஓ எதுக்கு நீங்க வரணும்? அத சொல்லு முதல்ல. நான் தான் சொன்னேன்ல மாமா, நீங்க எவ்வளவு விளைச்சல் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக. அவர் அத பார்த்து என்னடி பண்ண போறாரு? நீ சொல்ற பொய் கூட ஒழுங்கா சொல்ல மாட்டியா? அதுவும் அருள் வேலை பார்த்த கம்பெனி சிஇஓ இங்க வர்றத அருளுக்கே சொல்லாம உன்கிட்ட சொன்னாரா? எதுக்குமா இவகிட்ட தேவையில்லாத ஆர்குமெண்ட்? நான் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நம்ப முடியாத போய் சொன்ன இவன். அந்த மாதிரி இவ 1000 போய் சொல்லுவான். போடினா போக மாட்டியா? இந்த கழுத்தை பிடிச்சு தள்ளினாதான் போவியா? இப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்கம்மா. வேணா விடுங்க, அவளே போயிடுவா. இவ்வளவு நேரம் சொன்ன போனாளா இவ? இவளெல்லாம் இப்படி பண்ணாதான் அடங்குவா. போடி போடி. போடி.
டேய் அருள் நில்டா. வாமா. டேய் டேய் என்னடா நடக்குதுங்க? பெரியப்பா இவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்தினவன். இவன் இனிமே இங்க இருக்க கூடாது. ஹலோ சொல்லுங்க அண்ணி. எங்க இருக்கீங்க? நாம நினைச்ச மாதிரி அந்த சிஇஓ மாமா தான் ஏதோ பண்ணிருக்காரு. அவர் இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்காரு. அவரை கூட்டிட்டு வரதா போயிட்டு இருக்கோம். அருள் ப்ரோ வானதிய வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஐயோ, நீங்க எப்படியாவது சிஓவை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அப்பதான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சரிங்க அண்ணி. என்னாச்சு? வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரம் சிஇஓவை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். ஆ போ சீக்கிரம். டேய் அருள், உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு பேசாதடா. வானதி ரொம்ப நல்ல பொண்ணுடா. உனக்காக இவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் பேச மாட்டடா. ஆமா அருள், இந்த மாதிரி பொண்டாட்டி உனக்கு கிடைக்க நீ கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. அவ என் பேத்திங்கிறதுக்காக சொல்லல. அவ தங்கமான பொண்ணு. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். பாட்டி சொல்றத கேளுடா. அவளை வேண்டான்னு சொல்லிடாத. அருள், நீ பெரியப்பாவை நம்பர் இல்ல. வானதி பொய் சொல்ல மாட்டா. அது எனக்கு நல்லா தெரியும். அப்படி அவ சொன்னா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது. வெளிநாட்டுல படிச்ச உடனே அவ எதுக்கு காரணம் இல்லாம உன்னை விவசாயம் பண்ண வைக்க போறா? அதை நீ யோசிச்சியா? அவ உன் நல்லதுக்காக தான் பண்ணா. அதுல என்ன சிக்கலாச்சுன்னு எனக்கு தெரியல. அவ நிச்சயமா உன் நல்லதுக்காக தான் பண்ணான்னு நான் நம்புறேன். நீ என்ன நம்புறதா இருந்தா வானதியும் நம்பு. எல்லாம் இவனால வந்தது. ஐயோ, வேணாங்க. அப்பா, ஏங்க. வேணாங்க. சொல்ல கேளுங்க. அருள், நீ அடிக்க அருள்